ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு மேடம். உங்க சரஸ்வதி விஜய் மட்டும் ஆப்சண்ட். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியாவோட ஆனுவல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு மார்க்ஸ் வந்துருச்சு. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்காக எங்களை வர சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தா என்ன மார்க் திரும்ப வாங்கி வச்சிருக்கா, அதெல்லாம் தான் நீங்க அட்டக் பட்டக்குன்னு பாருங்க, எல்லாம் சேட்டை பண்றான் வாங்கின மார்க்கு. அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான்றதான் இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ரிவீலிங் பிரசித்தியாவோட எக்ஸாம் மார்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ள. குட் மார்னிங் பிரசித்தியா. குட் மார்னிங். இன்னைக்கு பிரசித்தியா உங்க அம்மாவும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க. ஏமா? பிகாஸ் இன்னைக்கு என்னோட மார்க் ரிவீலிங். இன்னைக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமோட மார்க் சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மிட்டமோட மார்க் நான் பார்க்கல. ஆமா, அதான் வெளில போயிட்டு வந்து சைன் பண்ணாம இருக்கல. எடுத்துட்டு வந்துட்டேன், இவரும் வந்துட்டாரு. நான் மறந்தே போயிட்டேன் கொடுக்கறதுக்கு, சைனும் போடவே இல்லை. அப்படியா? சரி, ரெண்டு எக்ஸாம்ஸோட மார்க்கே நம்ம பார்க்க போறோம். பிரசித்தியா என்ன மார்க் வாங்கியிருக்கா, எப்படி படிக்கிறா, படிக்கல கான்சென்ட்ரேட் பண்றாளா, நீங்க எப்போ பார்த்தாலும் ஷூட்ஸ் டான்ஸ்ல இருக்கீங்க, ஸ்கூலுக்கு போறாளா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இன்னைக்கான பதில் தெரிய போகுது. நான் ஆனுவல் எக்ஸாம்ல இருந்து இந்த வருஷம் எல்லா எக்ஸாமும் நான் தான் படித்தேன். ஹிந்தி தமிழ் மட்டும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஹிந்தி கூட டவுட் மட்டும் தான். தமிழ் மம்மி. ஓ, ஹிந்தி தமிழ் மம்மி என்ன உளறிடு? ஹிந்தி நான் சொல்லிட்டா தமிழ் மம்மி உளரலாமா? தூக்க கலக்கத்துல பேசுறாங்க. அவன் வந்து படப்படப்புல இருக்க என்ன மார்க் எடுத்தா என்ன வாங்கி தரேன்னு கேட்டிருக்காங்க. நல்ல மார்க் எடுத்தா ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரோம். ஓகே. எனக்கு அப்பா லைப்ரரி கூட்டு போகணும். லைப்ரரி போய் என்ன பண்ணுவேன்? நான் சும்மா பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. லைப்ரரி போய் நீ லைப்ரரி கூட்டு போறோம். 10 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. லைப்ரரின்றது யூ ஷுட் ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம். இவரை வச்சு நீ ஒரு 5 நிமிஷம் கூட இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி பேசுறியா ப்ளீஸ்? லைப்ரரி போகணும். சரி, என்ன கூட்டிட்டு போய் உனக்கு லைப்ரரி காட்டுறேன். பிரசித்தியா நேரங்காலமாக குளிச்சு கிளம்பி ரெடியாகி பர்ஃபெக்டாக ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் போகணும். கலர் ட்ரெஸ்னா அவங்க மென்ஷன் பண்ணியே போட்டிருக்காங்க. ஃபுல் யூனிஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாற்றிக்கிது போட்டு போனால் பிடி மாஸ்டர் பார்த்தா திட்டுவாருன்னு சொல்லி ஃபுல் யூனிஃபார்மில் ரெடி ஆகிட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்ச, எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும், இட்லி தக்காளி. ஸோ அதை வந்து இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் தக்காளி பஜ்ஜின்னு ஏதோ தக்காளி சொல்லுவாங்க. பஜ்ஜி. பிரசித்தியா சாப்பிட்டேன். பரவாயில்ல, எனக்கு சாப்பிடுறேன். பஜ்ஜின்னா பொரிச்சு எடுக்கிறது தானே. ஸோ வந்து சூப்பராக இருக்கும். இதில் எடுத்து வச்சு 10 இட்லி கூட சாப்பிடலாம். அப்படியே போயிட்டே இருக்கும். தக்காளி பச்சடி சூப்பராக இருக்கு. நீ சாப்பிட்டு கிளம்பு சார். அதுக்கப்புறம் வீட்ல இருந்து 3 பேரும் ரெடி ஆயிட்டோங்க. பிரசித்தியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் மார்க்ஸ் பார்த்து பிரசித்தியா தானா ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கான்னு எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க. நாங்க பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம். பழைய இந்த வீடியோ சொல்லு. பாலக்கடை வீடு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடியோ. இதுதான் நாங்கள் ஒட்டுறப்ப ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி இது இந்த பக்கம் பிளாக் அந்த பக்கம் ஒயிட்னு ஒட்டி வீடியோ எடுக்கிறதுக்காக இங்கே வருவோம். வேற எந்த பொருளும் இருக்காது. ஒரு கட்டில் ப்ளஸ் இங்கே லைட்டு செட்டிங்லாம் வச்சிருக்கோம். கிச்சன் கூட யூஸ் பண்ண மாட்டோம். நைட் எந்திரிச்சு மேலே போகிறதுக்காக வச்சிருந்தோம். அப்புறம் கிச்சன்ல மட்டும் சுவாமி இருப்பாங்க. சுவாமி ஃபோட்டோஸ் வச்சிருக்கோம். மேலே இன்னைக்கு லாஸ்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு விடுறதுக்காக வந்தேன் சாதி கொடுக்க. அப்படியே வந்து பார்க்குறப்ப வந்து என்ன சொல்றது, நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். இங்க எல்லாம் படுத்து தூங்குவோம்ல. இந்த 8th வீட்டு பாட்டிக்கிட்ட இட்லி வாங்கி நைட் எல்லாம் தோசை இட்லி எல்லாம் சாப்பிடுவோம். சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம். ஞாபகம் இருக்கா? லேட் நைட்டு. ஆமா, நாங்க உள்ள டிவி வச்சிருந்தோம் இல்ல, ஞாபகம் இருக்கா? ஓகே, போலாமா? அடிக்கிற வெயிலுக்கு இப்போ வந்து 2-3 நாளாக நியூஸ் பார்க்குறப்ப 103 104 வருது. டாலரேட்டே பண்ண முடியல. ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஏன்னா குழந்தைங்களாம் டீஹைட்ரேட் ஆயிரும். எனக்கு என்ன தெரியுமா, இந்த ரோட்டு பக்கத்துல எல்லாம் கடை போட்டிருக்கவங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு ஷெல்டர் கூட இல்லாமல் நேற்று கூட பார்த்து கொடையை மட்டும் வச்சுட்டு ஒரு அம்மா உட்காந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வரதுக்குள்ள எங்கள் அம்மா லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்காங்க. சரசு வந்து முலாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கிர்னி பழம், முலாம்பழம், மஸ்கு மெலான் இப்படி நிறைய பேர் இருக்கும் அதுக்கு. ஸோ அதில் என்ன உங்கள் ஊரில் சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன உங்கள் ஊரில் சொல்லுவீங்க? நாங்கள் எங்கள் ஊரில் கிர்னி பழம்னு சொல்லுவோம். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நான் வந்து திருச்செந்தூர் கிளம்புறேன். இல்லை, இங்கே கிர்னி பழம் தான் சொல்லுவாங்க. திருச்செந்தூர் போகிறேன் இன்னைக்கு நைட்டு. நான் மட்டும் அன்றைக்கி மாதிரியே சென்னை டு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் ஏறிட்டு நாளைக்கு சாமி கும்பிட்டு திருப்பி நான் அதே ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகிறேன். தெரியாதனமாக போகிறப்ப நான் ஏசியில் போட்டேன். எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. நைட்னால தெரியாது. நைட்டா? அப்போ விடிய காத்தால கூட போயிடுமா? எங்கே? திருச்செந்தூர் தானே. அப்புறம் என்ன?
என்ஜாய் யுவர் சோலோ ட்ரிப் டு திருச்செந்தூர். பிரசித்தியா, எக்ஸாம்லாம் சூப்பராக எழுதிட்டேன், நல்ல மார்க்கும் வாங்கிட்டேன். உனக்கு வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு உனக்கு சூப்பரான ஒரு gift வாங்கி தரேன். என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? இப்போ வந்து குஸ்கா சாப்பிட்டுருக்கேன். ஒயிட் குஸ்கா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? நீக் பார்த்துட்டு இருக்கீங்களா? நிலவுக்கு என் மேல என்னடி கோவம். எவ்வளோ அழகா தமிழில் டைட்டில் வச்சுருக்காங்க. நம்மள சுருக்கி நீக்குன்னு கூப்பிட்டு இருக்கோம். அழகான தமிழ் டைட்டில். நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். எவ்வளோ சூப்பராக இருக்கு. வாழ்க்கையே வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா வேகமா இன்ஸ்டன்ட்டா என்ன கிடைக்குமோ அப்படி போயிடுவேன். இவ்வளோ பெரிய டைட்டில் சொல்லி முடிக்கவே ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகும். அது எதுக்கு? That's why we call it as Neek and it's like நீக் எனக்கு என்னன்னே புரியல. என்னடா நீக்கு இங்கிலீஷ் வார்த்தை பார்க்கறாளா? நீக்குனா மறுவரியில சொன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். நீக்குனா நீக்கிற வேண்டியது எல்லாத்தையும். ஓகே, இந்த ஸ்க்ரீன் போர்ட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. எல்லா படமும் நம்ம ஓடிடியில் வந்தோன்னே இதில் பார்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லை சரசு? ஆமா, லேட்டா பார்த்தாலும் லேட்டஸ்டா பார்த்துட்டு இருக்கோம். அது தியேட்டர்ல பார்க்கலேன்ற ரெக்ரெட்ஸ். A few moments later. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம். போண்டா. என்ன போண்டா அது? ஆனியன் போண்டா. டக்குன்னு போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு காஃபி, அந்த பக்கம் போண்டா. ரோமா இந்த பக்கம் வந்து பக்தி மயமா கண்ட சஷ்டி கவசம் கேட்டுட்டு இருக்காங்க என் பிள்ளைங்க சாமி கும்பிட்ற டைம்ல. என்ன கண்ணு பாட்டு? பாடி காட்டு கண்ணு. ஐயோ, எப்படி இருக்கு போண்டா? நல்லா இருக்கா? இது எதுக்கு இந்த பாட்டை இப்போ போட்டீங்க? சாமிக்காக. யாரு போட சொன்னா? என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? இந்த பாப்பா ஒன்று பார்த்துட்டு இருந்துச்சு. கரெக்ட், அதை பார்த்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக 6 மணிக்கு விளக்காச்சுன்னா ஐயோ மம்மி அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு இந்த பாட்டை கரெக்டாக போட்டுருச்சு. இந்த பிள்ளை கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு சோலோ ட்ராவல்லாம் வந்து ஜாலி ட்ரிப் இல்லை, டிவோஷனல் ட்ரிப்பு. திருச்செந்தூர் வந்து லாஸ்ட் மந்த்லேருந்து டிவோஷனல் ட்ரிப் ஜாலியாக இருக்காதா? ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்ம பிரியப்பட்டு போகிற எல்லா விஷயமும் ஜாலியாக தான் இருக்கும். இங்கேருந்து பக்கத்தில் கூட நம்ம சந்தோஷமாக போனால் அதே ஒரு பெரிய மெமரிஸாக இருக்கும். அதுதான் என்னோட எப்பயுமே நான் நினைக்கிற ஒரு விஷயம். லாஸ்ட் மந்த்லேருந்து திருச்செந்தூர் வந்து ரெகுலராக போகலாம், மந்த் ஆன் மந்த் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இது டியூஸ்டே இல்லை தேர்ஸ்டே சாமி பார்க்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். முருகன் நம்மளை எத்தனை மாதம் தொடர்ந்து கூப்பிட போகிறாருன்னு அவரோட அருள் இருந்தால் தான் நம்ம போய் எந்த சாமியும் பார்க்க முடியும். நான் அதை ஒவ்வொரு தடையும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டைம் லாஸ்ட் டைம் வந்து தேர்ஸ்டே பிளான் பண்ணேன். இந்த டைம் வந்து டியூஸ்டே பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட் சேம் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணி சாமி கும்பிட்டு நாளைக்கு திருப்பி ரிட்டர்ன் அதே ட்ரெயினில் வந்து 3 மணிக்கு வந்துடலாம். 1 டே பிளானாக தான் போகிறேன். அதுக்கான திங்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா பேக் பண்ணி தர போகிறாங்க. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சட்டை ஒரு ட்ரெஸ் அவ்வளோதான். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி என் பிள்ளை வந்து ரோமா ஒரு விஷயம் சொல்லிச்சு. நடந்து பார்க்கில் வேலை கூப்பிட்டு வரப்போ நடந்துனா கண்ணே திருச்செந்தூர் போயிட்டு வரேங்க. அப்பா வீட்டில் இருக்கேன்னு நாளைக்கு வந்துடுவேண்ணா. அப்பா எப்படிப்பா நீ தனியாக போவ, நான் வேணா துணைக்கு வரட்டுமா இருந்துச்சு. இல்லைப்பா நான் உனக்கு தலையெல்லாம் சீக்கிரம் இல்லைன்னா கூட கூப்பிட்டு போயிடுவேண்ணே. அப்போ நீ அம்மாவனாச்சும் துணை கூப்பிட்டு போப்பா, தனியாக போவாதப்பா, பார்த்துப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பான்னு என் பிள்ளை. சரி, டிஃபன் ரெடி பண்ணிங்கன்னா சாப்பிட்டுட்டு முருகனை வேண்டி விட்டு பயணத்தை தொடர்வேன். எப்படி சொல்லி ஆமா, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க பிள்ளை. அது தங்கம். கிளம்பவேன்னு தெரில, தனியாக பரவாயில்ல, கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. எங்களுக்குமே ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் ஒரே நாள் தானே சீக்கிரம் வந்துடுவீங்க. ஆமாம். ஸோ வந்து என் மனைவி வந்து எனக்கு ஆனியன் தோசை ஸ்பெஷல், இட்லி பொடி. அங்கே ரோமா கூப்பிட்றா. இரு ரோமா வரேன். ரோமா வந்து என்ன கக்கா போயிட்டு கூப்பிட்டு இருக்கா. இருடி வரேன். அதுக்கப்புறமேட்டு என் மனைவி காஃபி போட்டு கொடுத்தோன்னே நல்லபடியாக காஃபியை குடிச்சிட்டு முருகரை பார்த்துட்டு அருள் பெற்றுக்கு. ஓகே, ஹாப்பி ஜேர்னி சொல்லலையா? ஹாப்பி ஜர்னி, ஹாப்பி ஜர்னி. சரி, காஃபி போடுங்க. ஓகே, பாய் ரோமா. அப்பனும் கிளம்பிட்டாரு. ரோமா தான் ஒரே சோகமாயிடுச்சு. ஏய் லூஸ் மாதிரி பண்ணாரு. ஏன் கண்ணு சோகமாயிட்டேன்? அம்பா பத்திரமா சாமி கும்பிட்டு உனக்கு நிறையா கேட்டு ஒரே நாள்ல வந்துருவாரு, நாளைக்கு காலைல வந்துருவாரு. ஓகே, ஏய் விழுந்துராத நவுரு. வாங்கிட்டு வரேன். பாய். அப்புறம் டாக்டர் செட் வாங்கிட்டாங்க ரோமாக்கு. டாக்டர் செட்டு பாய். அப்பனும் பார்த்து போயிட்டு வாங்க. கீழே வா பாப்பா.
ரோமா இவ்வளோ பாசமா இருக்காளே. ரோமா வந்து அப்பனும் ஊருக்கு கிளம்புனோடனே ஒரே ஃபீலிங்காக இருக்கா. இங்கே பாருங்க அப்பனும் அழுதுகிட்டே இருக்கா பாப்பா. இங்கே பாருங்க தண்ணி இப்படி தேங்கி இப்படி நிற்கிது பாருங்க. ஏறமா அழுகுற? அப்பா வரணுமா? நாளைக்கு காலைல நீ எஞ்சோன்னா அப்பா வந்துடுவாரு. சரியா? ஓகே பேபி. அழுகக்கூடாது. ஆமா என்கிட்ட கூட பேசவே மாட்டேங்குதுங்க. அதுக்கு ஒரே கோவம். என்கிட்ட என்ன கேக்குது, நானும் அப்பா கூட போய்ப்பலன்னு சொல்லுது. உங்க அப்பாவுக்கு வந்து தலை சீவ தெரியாதுல்ல ரோமா? நானே என்ன போடுவேன்? என்ன போடுவேன்? கரெக்டா சொல்லு. என்ன டெயில் போடுவாங்க? அழுவாது ரொம்ப. இங்க பாருங்க அப்புறம் உங்களுக்காக இப்ப கண்ணீர் வடிச்சு இருக்குது. சீக்கிரம் சோத்த தண்ணியில வரைக்கிறது போல கண்ணீர்ல பிள்ளை போடி அந்த பக்கம் படி. தூங்கலாரமோ காலைல அப்பா வந்துருவாங்க. சரியா? என்னடு சொல்லும் தண்ணி வரல கஷ்டப்பட்டு தண்ணி வர வைக்கிறது. அதான் சொன்னேன். போடி பிள்ளை அக்கா. சரி நீ ஒரே ஒரு தட்டி சொல்லு. என்ன ஹேர் ஸ்டைல் போட்டுப்ப அதை மட்டும் சொல்லு. குட் நைட். வயிறு வலிக்குது. The next morning. ஸோ சம்மர் வந்துருச்சு. சில்லுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முலாம்பழம் ஜூஸ் போட்டிருக்கிறேன். ஜாலியாக எல்லோரும் வந்து குடிச்சிட்ருக்குறோம். லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஒர்க்கு சில இது இருக்குது. ஒரு வீடியோ எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து டாட்டா போகிறோம். கேர்ள்ஸ் டே அவுட் வித் மம்மி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேவே எனக்கு அப்பனும் ஊருக்கு போனோடனே ஒரு ஆள் ஊருக்கு போயிட்டாங்கன்றதே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ரோமா தான் ரொம்ப ஃபீலிங். ஐபிஎல் சீசன் வந்ததுக்கு அப்புறமா எங்க அப்பா மேட்ச் பார்த்துட்டே இருப்பாரு. அந்த சவுண்டே வர மாட்டேங்குது இப்பெல்லாம். அவர் ஹெட்ஃபோன்ல தான் பார்ப்பாரு. இல்ல சில டைம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாம தான் பார்ப்பாரு. ரோமா தான் ரொம்ப ஃபீலிங் வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ பிள்ளைங்களை வந்து பார்க்கு கூப்பிட்டு போகலாம் நானும் மம்மியும் டிசைட் பண்ணோம். அண்ட் நான் உங்களுக்கு என்ன வர வேண்டியது பார்த்தீங்கன்னா பிரசித்தியாவோட மார்க்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவள் எல்லாமே வந்து 80+ 90+ தான் வாங்கியிருந்தா. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ பிரசித்தியா. இன்னும் நீ சூப்பராக நல்லா படி. ஒரு 8th வரைக்குமே என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து குழந்தைங்களை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட எண்ணம். ஏன்னா நம்மளும் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்போம். நம்மளை டீச்சர் திட்டுறாங்க, ஹோம்ஒர்க் பண்ணல, படிக்கல அப்படின்னு நம்மளும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். பட் ஓகே நல்லா தானே படிச்சிருக்க, நம்ம ஒரு அப்ரிஷியேட் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ படிக்கல போகலன்னு அடிக்கிறதோ கஷ்டப்படுத்துறதோ பண்ண வேண்டாமே அப்படின்னு தான் என்னோட கருத்து. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன், நான்லாம் ஸ்கூல் படித்தப்போ வந்து ஆவரேஜ் மார்க் அதோட கொஞ்சம் அதிகம் 60% அப்படி தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து நான் சொல்லியே கொடுக்காம நிஜமாக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். பிரசித்தியாக நினச்சி நான் வந்து ஹிந்தி மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்தேன். தமிழ் வந்து மம்மி சொல்லி கொடுத்தாங்க. மற்ற எல்லாமே இவளாவே படித்து இவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இவ்வளோ தூரம் படிக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிரசித்தியாக நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவள் வந்து அவளோட பேஷனையும் விடாமல் டான்ஸ் கிளாஸ்க்கும் ரெகுலராக போயிட்டு எங்கள் கூடயும் அப்பப்போ வீடியோஸ்க்கு வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அவளோட இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் படிப்புலேயும் கரெக்டாக இருந்து எல்லாத்துலேயும் அவள் ஃபோக்கஸ்டாக இருக்கா. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களோட கிட்ஸுக்கும் ஏதாச்சும் வந்து டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ பிரசித்தியாவுக்கு வந்து டான்ஸ் ஆட வரலன்னா நான் டான்ஸ் ஆடுன்னு நாங்கள் யாருமே சொல்லியிருந்துருக்க மாட்டோம்.
அவளுக்கு வருது, அவள் ஆடுறா. ரோமாக்கும் ஒரு ஸ்டெப்பு கூட நானாக சொல்லி கொடுக்கறது கிடையாது. அவளுக்கு வந்ததை தான் நான் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி ஓகே ஆடு, அவளுக்கு ஆசைப்படுறதுனால நான் பண்ணுவோமே தவிர ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது. என்ன பிரசித்தியா? அதனால நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கான டேலண்ட்டை பூஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப வந்து படிக்க வைங்க, படிப்பு ரொம்ப முக்கியம். பட் ஒரு 8th வரைக்கும் அவன் போட்டு ப்ரெஷர் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான் என்னோட. என்ன முக்கியம்? தண்ணி தான் முக்கியம். ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற நேரத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஒரு சாஃப்டாக மூவ் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சில கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த காலத்தில் ரொம்பவே வந்து மொபைல் அடிக்டிவாக, டிவி அடிக்டிவாக, ரொம்ப என்டர்டெயின் நோக்கியே இருக்காங்க. அதில் தான் நம்ம கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியதும் இருக்குது. என்னோட கிட்ஸும் பார்த்திங்கன்னா டிவி மொபைல் வந்து பார்ப்பாங்க, கம்ப்ளீட்டாக பார்க்காம இருப்பாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு லிமிட்டோட, ஒரு ஸ்க்ரீன் டைமோட ஒரு இது இருக்கும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது அவ்வளோ அழகாக அவங்க கேட்டு எந்த நேரத்தில் என்ன பண்ணும், ஒர்க் வேல்யூ ஒர்க், ப்ளே வேல்யூ ப்ளேன்ற மாதிரி பர்ஃபெக்டாக அவங்க வந்து கேட்டு பண்ணுறாங்க. ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ டூ. ஸோ ஒரு குட் பேரண்டிங்கிறது அவங்கள நல்லா கைட் பண்ணி அவங்கள செல்ஃப் டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்கள வந்து நம்ம க்ரோ அப் பண்ணணும், அவங்கள வளர்க்கணும். அதுதான் வந்து ஒரு குட் பேரண்டிங் நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வி மிஸ் யூ. அப்னு வந்து நாளைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நைட்டு கிளம்பி நைட்டு கிளம்பி நாளைக்கு 8 o'clock தான் ட்ரெயின். ஸோ வீடியோ கத்தால அப்படி வந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யா, டாட்டா, டேக் கேர், லவ் யூ ஆல்.